ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எக்ஸ்ட்ரா நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். முக்கியமாக ரவுண்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ரவுண்டாக இருக்கும். சரியா? அதனால் உங்களுக்கு அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா எப்போ வேணால் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த சாய்ஸ் லாக்கிங் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். சரியா? நிறைய பேர் சாய்ஸ் லாக்கிங் பண்ணியிருப்பீங்க. அதாவது நிறைய பேர் வந்து கேட்ட விஷயம், சார் எங்களுக்கு எப்போ சார் ரிசல்ட் வந்து தெரிய வரும்? ரவுண்ட் 2 தான். ஏன்னா நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஆல் இண்டியா கவுன்சிலிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறது வந்து ரவுண்ட் 2ல் நிறைய பேர் வந்து கலந்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து 17, 18ஆம் தேதி. சரியா? இது வந்து ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட்னா அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரியா? பண்ணிக்கிட்டு நமக்கு ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி தான் நமக்கு வந்து ரிசல்ட் வரும். சரியா? அது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணணும். தேர்ஸ்டே வரைக்கும். சரியா? நமக்கு வந்து 19ஆம் தேதி ரிசல்ட் வரும். அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டிங் அண்ட் ஜாயினிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 27ஆம் தேதி நம்ம ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆடெலாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம 27ஆம் தேதிக்குள்ளே நம்ம என்ன பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் நம்ம வந்து பண்ணிடணும். ஒரு 10 டேஸ் கிட்ட நமக்கு வந்து பார்த்தா டைம் வந்து கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து ரிப்போர்ட்டிங் பண்ணிடணும். அதனால் தயவு செய்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 2ல் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா அது வந்து டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், இல்லை எந்த காலேஜாக இருக்கட்டும், நீங்கள் மேக்ஸிமம் போய் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம அதாவது ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலயமா நம்ம தமிழ்நாடுக்குள்ளே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் எடுத்துருக்க பசங்க, அது எந்த காலேஜாக இருந்தாலும் தயவுசெய்து போய் எந்த நினச்சி பார்த்தா ஜாயின் பண்ணி அக்செப்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாடு பசங்களுக்கு அதாவது அது நம்ம பண்ணுற ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். சரியா? நம்ம தமிழ்நாடு பசங்க இன்னும் அதிக பேர் வந்து டாக்டர் சீட்டுக்குள்ளே உள்ளே வர்றதுக்கு இந்த வருஷம் வந்து எம்பிபிஎஸ் ஸ்கூலில் வர்றதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால் தயவுசெய்து ரவுண்ட் 2ல் நம்ம தமிழ்நாட்டில் யாருக்காவது கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிச்சு அப்படின்னா காலேஜ் எப்படி இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி யாரும் பார்க்க வேணாம். தயவுசெய்து சொல்கிறேன், போய் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. அது மற்ற பசங்களுக்கு நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அதே மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 3ல் நமக்கு வந்து டீம்டு யூனிவர்சிட்டியில் ஃபீஸ் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த வருஷம் வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு தான். அதனால் ரவுண்ட் 2ல் உங்களுக்கு எந்த டீம்டு யூனிவர்சிட்டி கிடைக்குதோ நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு இல்லை நான் ரவுண்ட் 3 பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் வந்து என்னாச்சும் பார்த்தா வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் மேக்ஸிமம் இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரவுண்ட் 3ல் நமக்கு வந்து டீம்டு யூனிவர்சிட்டியில் ஃபீஸ் வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான். சரியா? அதை தெளிவாக பார்த்துங்க. ஓகே, அப்போ நமக்கு ரிசல்ட் வந்து 19ஆம் தேதி வந்துடும். 19ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். டீம்டு யூனிவர்சிட்டியோ இல்லை வந்து கவர்மெண்ட் காலேஜோ எது கிடைச்சாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. அதுதான் பெஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.